நல்லா இருக்குங்க சார், பரவாயில்ல. ஆ வடிவேல் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. பகத் பாசில் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஸ்லோவாக போகுதுண்ணா, படம் நல்லா இருக்குதாண்ணா. பழிவாங்க இதுதான் அது, குழந்தைங்கள இது பண்ணுறாங்க. அதை வந்து இது பண்ணுறான். கதை வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக தான் போகும். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிச்சுது. லைக் ஃபஸ்ட் ஹாஃப் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ஸ்பீடாக போச்சு. நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எதிர்பார்க்கல இது மாதிரி பண்ணுவாருன்னு. அவர் காமெடி ஜானர்லேயே பார்த்துட்டு இந்த ஜானர் பார்க்கும் போதே லைக் நல்லா இருந்தது. கரெக்டு தான், பட் லாஜிக்காக பார்த்தா அது நடக்கிறது இல்லை. இருந்தாலுமே படத்தில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. லைக் ரியல் லைஃப்பில் நடந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. நல்லா இருந்தது. எல்லாரும் எல்லாருமே பார்க்கலாம். குரூப்லாம் கிடையாது, நல்ல மெசேஜ் இருக்கு படத்துல, எல்லாரும் பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். செம்மையா இருந்தது. ரெண்டு பேர் காம்போ நல்லா இருந்துச்சு. ஒருத்தவங்க தான் அதிகமா பண்ணாங்கல, மாமன்னன் மாதிரி ரெண்டு பேர்ல செம்ம காம்போ இருந்தது. ஆமா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா படம் ஃபுல்லா டிராவல் பண்ணியே லாக் ஆகலையா? கொஞ்சம் லேகா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருந்தது. மற்றபடி செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. வயசானவங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஒன்றுமே செய்ய முடியாமல் நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது வந்து சூப்பராக கனெக்ட் ஆகும். இது ஆனால் என்ன பண்ணுறாங்கன்ட்டு இன்னும் இன்ச் பை இன்ச் அவங்கள ஃபாலோ பண்ணணும், ஃப்ரீயாக பேசணும் பசங்கக்கிட்ட. ரெண்டு பேரும் சூப்பராக போட்டுட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் வடிவேல் சார் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வேறு கேரக்டரில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு டேர்னிங் பாயிண்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் பண்ணது. நல்லா இருக்குது. கண்டிப்பாக அது பண்ண முடியுது. இதுக்கப்புறம் ஒரு சில டைமில் கனெக்ட் ஆகுது, ஒரு சில டைமில் நம்மளுக்கு அது மிஸ் ஆகுது. ஏன்னா அது கொஞ்சம் த்ரில்லிங்காகவே போயிட்டுருக்குது அந்த ஸ்டோரி. கண்டிப்பாக இது பேரண்ட்ஸ் வந்து பார்க்கணும். நல்லா இருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்காப்புல வடிவேல் சார், நல்லா பண்ணியிருக்காப்புல. பேரண்ட்ஸ்க்கு பசங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை 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 நல்லா போயிருக்கு, நல்லா இருக்கு. அவராக இப்படி நடிக்கிறாருன்ற மாதிரி இருக்கு. காமெடியாக பார்த்துட்டு இப்போ சீரியஸாக பார்க்கணும். நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்தது ப்ரோ. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் த்ரில்லிங்காக கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. டிப்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. புதுசுன்னு சொல்ல முடியாது, சைல்டு அபியூஸ் ஆல்ரெடி நிறைய மூவி வந்திருக்கு. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. வடிவேல் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம் பேக். பட் ஓகே, நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரும் ஆக்டிங் நல்லாவே இருக்குது. ஓகே, சடனாக பார்க்கும்போது அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம காமெடியிலே பார்த்தோம், காமெடி அப்படின்னு கிடையாது. பட் சீரியஸாக இருக்குது, அவருக்கு செட் ஆயிடுச்சு, நல்லாயிருக்கு. பொம்பளை பசங்களாம் நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும், அதுதான் விஷயம். இங்கே அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம அதை கேட்கணும். என்ன பிரச்சனைன்னு நம்ம கேட்டு அதுக்கு கிளியர் பண்ணணும், அதுதான் இது மூவியோட இது. கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது கிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பேரண்ட்ஸ் லிசன் பண்ணணும். பேரண்ட்ஸும் கிட்ஸ் கிட்ட கேட்கணும், என்னாச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கணும். அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாமன்னனில் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இதில் ரெண்டு பேரும் மெய்யழகனில் வர மாதிரி நல்லா ஜாலியாக இருக்காங்க. நமக்கு எங்கேயுமே லேக் ஆகாது. நமக்கு வந்து அந்த அவங்களோட ட்ராவலோட நம்மளும் சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். படம் எங்கேயுமே லேக் ஆகலை, நமக்கு அப்படியே ஸ்மூத்தாக போகுது, போர் அடிக்கலை. பண்ண முடியாது, கெஸ் பண்ண முடியாது. இன்டர்வெல்லில் தான் செம்ம ட்விஸ்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் படத்துக்கு வந்தால் சூப்பராக இருக்கும் படம். ஆமாம், சித்தாரா வந்து லாஸ்ட்டாக அந்த பழைய 80s பார்த்ததுக்கப்புறம் இப்போ, ஆனால் அவங்க எனக்கு தெரியாது அவங்க இதில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டாக தான் ஃபீல் ஆச்சு அது. ஸோ அவங்க ஒரு சின்ன ரோலு, ஆனால் அவங்க ரோலால் தான் படமே மூவ் ஆகுது. ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ. நியூ எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஆக்டிங் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இல்லை, மாமன்னன்லேயே பார்த்தது தானே நம்ம. பழைய வடிவேலே நம்ம 2-3 எமோஷனல் சீன்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கும் அந்த காலத்துலேயே. அந்தமாரி இது நல்லா இருக்குது, அதோடவே நல்லா இருக்குது. வடிவேல் தான் ப்ரோ. ஃபகத் ஃபாசிலுக்கு பெருசாக இல்லை ஸ்கோப்பு. ஃபகத் ஃபாசில் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. வித்தியாசமான ஒரு சாதாரண நம்மள மாரி ஒரு ஆள் ரிவெஞ்ச் எடுத்தால் எப்படி இருக்கும், அதுதான். வெறியை கொண்டு வருது ப்ரோ.
இந்த சின்ன பசங்களெல்லாம் தொடுறானுங்க, அவனுங்களெல்லாம் ஏதாவது பண்ணணும் ஒரு வெறி வருது ப்ரோ. அந்த பொண்ணுங்களை கடத்திட்டு போயிட்டு இது பண்ணுறது, ஃபாரின் அனுப்புறது, இது பண்ணுறது, அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் வெளியே சொன்னால் இது மாதிரி நாங்கள் நெட்டில் விட்டுருவோம், விடுங்க. அவங்க வந்து தைரியமாக வந்து சொல்லணும் ப்ரோ. அது மாதிரி அவனுங்களை பார்த்தா தான் கொஞ்சம் அந்த படத்தை பார்த்துட்டு இவனை இனிமேல் இது பண்ணணும். ஃபகத் ஃபாசிலை பற்றி உங்களுக்கு தெரியும், எப்படி பண்ணியிருப்பார், மாசாக பண்ணியிருக்காரு. வடிவேலு வந்து இதில் ட்விஸ்ட்டு ப்ரோ. ஸ்டார்டிங் ட்ரைலரை பார்த்து நாங்களும் வந்தோம், ஓகே படம் காமெடியாக இருக்கும், வடிவேலு இருக்கார், காமெடியாக இருக்கும்னு நினச்சி வந்தோம். இவ்வளோ நாள் இத்தனை வருஷமாக வைகை புயல் வடிவேலுனாலே காமெடி தான். இதில் வந்து இவர் இப்படி இருக்காரா அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டு ப்ரோ. நல்லா எமோஷ்னல், நல்லா வில்லத்தனமாக. இவர் ஏன் இவ்வளோ நாளாக காமெடியாக வச்சுருந்தீங்க, வில்லனாக போட்டிருக்கலாமே அப்படி இருந்துச்சு ப்ரோ. மாரீஷன் நான் செகண்ட் டைம் பார்த்துட்ருக்குறேன். ஃபஹத் ஃபாசில், வடிவேலு மெயின் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. வடிவேலுவை டைரக்டர் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆஸ் இட் இஸ் வடிவேலு இஸ் அ வெரி 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 குட் ஆக்டர். பட் அவங்கள எல்லோரும் ஒரு காமெடி ஆக்டர், காமெடியில் கூட அவர் ரொம்ப சீரியஸாக நடிச்சிட்டு இருந்தார். அவரை ஒரு காமெடி ஆக்டர் அப்படி தான் பார்த்தாரு. இந்த படத்தில் டோட்டலி அவங்க கேரக்டரை மாற்றிட்டாங்க. டோட்டலி மாற்றிட்டு வடிவேலு எப்படி எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டரானா நடிக்கலான்ட்டு டைரக்டர் அவங்கள நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. வடிவேலு கூட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு அல்சைமர் பேஷண்ட், இவங்களுக்கெல்லாம் மெமரி இருக்காது, திடீர்னு பேர் மறந்துடுறாரு, பையனை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டரு. பட் ஆக்சுவலி இட்ஸ் எ த்ரில்லர். இன்டர்வலருக்கும் ஃபஹத் ஃபாசில் அண்ட் வடிவேலு பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். ஃபஹத் ஃபாசில் ஒரு திருடா, அன்றைக்கி தான் போலீஸ் ஸ்டேஷனில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எங்கேயான போய் தங்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அங்கே பார்த்தா யாரோ வடிவேலுவை கட்டி போட்டிருப்பாங்க. வடிவேலு சொல்கிறாரு, என்னை ரிலீஸ் பண்ணிவிடு, ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு கட்டி போட்டா, நான் உனக்கு 10,000 ரூபாய் தர்றேன். 10,000 ரூபாய் தான் நான் ஓகேன்ட்டு அது ப்ரைஸ் ரைஸ் ஆகுது. இது ரிலீஸ் பண்ணிட்டா ஃபஹத் ஃபாசிலு வடிவேலு இவர் ஏதோ கோயம்புத்தூரோ எங்கே போகணும்னு சொல்கிறாரு, பால்காட்டு. ஸோ ஃபுல் பைக் ட்ராவல் தான். இன்டர்வல் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது. என்ன இல்லை, ரொம்ப நல்ல படம், கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப நல்ல படம். ஆக்சுவலி கிளைமேக்ஸில் இது ஒரு சூப்பர் த்ரில்லரு. அதுக்கு கிளைமேக்ஸு வடிவேலு மாரி தான் முடியுது. சப்ஜெக்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு ஆன் டீனேஜ் கேர்ள்ஸ் அந்த மாதிரியெல்லாம். பட் அந்த மாதிரி சீன்ஸ் காட்ட மாட்டாங்க. பட் சப்ஜெக்ட் அதுதான். கிளைமேக்ஸில் விவேக் பிரசன்னா வந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு சம்மந்தம் இல்லாமல் வந்துகிட்டே இருப்பாங்க. பட் கடைசியில் பார்த்தா ஒரு முக்கியமான கேரக்டராக இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் வருது. வடிவேலு ஃபைட் பண்ணியிருக்காங்க.